நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம ALM ஆயுஷில் வந்து இன்ஃபர்டிலிட்டி, ஸோ இயற்கையாக நம்ம எப்படி கருத்தரிக்கிறது அப்படின்றத பற்றி தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். நிறைய பேருக்கு வந்து இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா கல்யாணம் ஆன உடனே இருக்கக்கூடிய முதல் பிரச்சனை வந்து எய்தர் அந்த ஒய்ஃபுக்கு வந்து PCODயோ இல்லை ஹார்மோனல் இம்பேலன்ஸ் அது மாதிரியான பிரச்சனைகளில் சின்ன வயசுலேருந்தே ஃபேஸ் பண்ணிட்டு வராங்க. அண்ட் ஈவன் மேல் பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு எதுவும் பெரியஸாக எதுவும் சிம்டம்ஸ் இல்லைனாலும் கல்யாணம் ஆகி குழந்தை பெற்றுக்கணும் அப்படின்ற அந்த ப்ராசஸ்குள்ளே போகும்போது தான் அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய சில குறைபாடுகள் வெளியில் வர ஆரம்பிக்குது. இன்னும் சொல்லப்போனால் இன்ன வரைக்கும் நமக்கு வந்து நம்ம எந்த மாதிரி ஒரு சொசைட்டி மென்டாலிட்டியில் இருக்கோம் அப்படின்னா, இது மாதிரி ஒரு இன்ஃபர்டிலிட்டி இஷ்யூஸ் அப்படின்னா விமனுக்கு மட்டும்தான் கான்சன்ட்ரேட் பண்ணணும், விமனை மட்டும் நம்ம சரி பண்ணோன்னா ஈஸியாக குழந்தை பிறந்துரும் அப்படின்ற ஒரு கான்செப்டில் இருந்து நம்ம இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அவேர்னஸ் மூலயமா வெளியில் வந்துட்ருக்கோம். ரெண்டு பேருமே, ஆணும் சரி பெண்ணும் சரி, ரெண்டு பேருக்குமே எல்லா பேராமீட்டர்ஸும் கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் நமக்கு கையில் வந்து ஒரு அழகான ஒரு குழந்தை வந்து கிடைக்கும். பட் இதில் வந்து நேச்சுரலாக இயற்கை மருத்துவத்துடைய பங்கு என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நிறைய விஷயங்கள் இருக்குது. நம்ம வீட்லேயே கிடைக்கக்கூடிய விஷயங்கள், நம்ம சின்ன சின்ன நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்ஸ்லேயே நம்ம இந்த இன்ஃபர்டிலிட்டி இஷ்யூஸை வந்து ஈஸியாக பீட் பண்ணலாம். அதில் முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபோலேட் அண்ட் அயன் ரிச் ஃபுட்ஸ் வந்து நம்ம முதல்ல அதிகமாக சூஸ் பண்ணணும். சரி, இந்த ஃபோலேட் அண்ட் அயன் வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம பாடியில் வந்து ஃபீமேலுக்கு வந்து நிறைய ப்ரொஜெஸ்ட்ரான் அண்ட் ஈஸ்ட்ரோஜன் இந்த ஹார்மோன்ஸ்லாம் வந்து சப்போஸ் ஃப்ளக்சுவேட்டிங்காக இருந்தது அப்படின்னா, இந்த ஃபோலேட் ரிச் ஃபுட்ஸ் நீங்கள் எடுத்துக்கும் போது அது எல்லாமே உங்களுக்கு பேலன்ஸ் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ ஃபோலேட் வந்து கிட்டத்தட்ட நம்ம இரும்பு சம்மந்தப்பட்டமான ஒரு பொருட்கள் தான். அது எதில் அதிகமாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, எதெல்லாம் ரெட் கலரில் இருக்கும், லைக் டொமேட்டோஸ், பீட்ரூட், அதே மாதிரி நம்மளுடைய நீர் காய்கறிகளான ப்ரொக்கோலி, பீர்க்கங்காய், அவரைக்காய், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்குது. ஸோ அந்த மாதிரியான ஃபுட்டை வந்து நம்ம முதல்ல ப்ரிஃபரன்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு இன்ஃபர்டிலிட்டி வந்து ஒரு பெரிய விஷயமாகவே இருக்காது. ரீசெண்டாக ஒரு ரிசர்ச் வந்து என்ன ப்ரூவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு 75 கிராம் வால்நட்ஸ் எடுத்துக்கிறாங்க. 75 கிராம்ஸ் ஆஃப் வால்நட்ஸ் வந்து ஒரு மேல் வந்து கன்சியூம் பண்ணுறாரு டெய்லி அப்படின்னா அவருடைய ஸ்பெர்ம் குவாலிட்டி வந்து இம்ப்ரூவைஸ் ஆகுது. சப்போஸ் சில பேருக்கு வந்து ஸ்பெர்ம் கவுண்ட் கம்மியாக இருக்கலாம், இல்லை வந்து அதோடைய ப்ரொடக்ஷன்லேயோ இல்லை அந்த குவாலிட்டிலேயோ அந்த உயிரணுக்கள் வந்து கம்மியாக இருக்கலாம். ஸோ அவங்களுக்கு வந்து என்ன ஒரு நல்ல தீர்வு இயற்கை மருத்துவம் சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, 75 கிராம் வால்நட்ஸ் வந்து டெய்லி சாப்பிட்டாங்க அப்படின்னா இந்த ஸ்பெர்மோடைய குவாலிட்டி வந்து இம்ப்ரூவைஸ் ஆகுது. அதுக்கடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈட் பிக்கர் பிரேக்ஃபாஸ்ட். ஸோ காலை உணவை வந்து அதிகப்படுத்தி நல்ல குவாலிட்டியாக நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா இந்த இன்ஃபர்டிலிட்டி இஷ்யூஸுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா, PCOD ஒரு 20லேருந்து 25 பேஷண்ட்ஸ் எடுத்திருக்காங்க. ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் 30லேருந்து 35 இயர்ஸ். அதாவது காலையில் நிறைய பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ற ஒரு பெண்களை வந்து ஒரு குரூப்பாகவும், கம்மியாக பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ற ஒரு பெண்களை வந்து ஒரு குரூப்பாகவும் எடுத்து சர்வே பண்ணி பார்த்ததில் யாரெல்லாம் அதிகமாக பிரேக்ஃபாஸ்ட் காலையில் கரெக்டான டைமுக்கும் அதே மாதிரி கொஞ்சம் லார்ஜ் குவான்டிட்டி ஆஃப் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றவங்க உடம்புல வந்து இன்சுலினோட லெவலும் குறைஞ்சிருக்கு, டெஸ்டோஸ்டிரானோட லெவலும் குறைஞ்சிருக்கு. கம்பேரிட்டிவ்லி கம்மியாக பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றவங்க டின்னரை வந்து அதிகமாக சாப்பிட்றவங்களுக்கு. ஸோ PCOD பிரச்சனைனால தான் உங்களுக்கு குழந்தை பிறக்க மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கிறவங்க முதல் விஷயம், காலையில் உங்களுடைய பிரேக்ஃபாஸ்ட்டை நீங்கள் ஸ்கிப் பண்ணவே கூடாது. ஸோ அப்போ பிரேக்ஃபாஸ்ட் நான் நிறைய சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கொழுப்பு சத்து அதிகமாக உள்ளதோ இல்லை வந்து அன்பேலன்ஸ்டு டயட்டான ஃபுட்ஸை நம்ம எடுத்துக்கக்கூடாது. காலையில் நல்ல ஒரு வேக வச்ச காய்கறிகள் இல்லை சாலட்ஸ், சூப்பு, ஜூஸ், இது மாதிரி மல்டிபிள் டிஷ்ஷஸ் அண்ட் ரெசிபீஸ் வந்து காலையில் உங்களால் பண்ண முடிஞ்சு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா PCODயால் உங்களுக்கு இன்ஃபர்டிலிட்டி இஷ்யூஸ்க்கு வந்து இந்த இயற்கை மருத்துவம் ஒரு தீர்வாக இருக்கும். அதுக்கப்புறம் 3 விஷயம் நம்ம ஸ்கிப் பண்ண வேண்டியதாக இருக்கும். என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ட்ரான்ஸ் ஃபேட்ஸ். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த PCOD இல்லை வந்து ஸ்பெர்ம் குவாலிட்டியில் வந்து கம்மியாக இருக்குது, இல்லை வந்து ரெகுலராக மென்ஸ்ட்ரல் சைக்கிள் இல்லை, இது மாதிரியான அப்நார்மல் கைனகாலஜிக்கல் கம்ப்ளைண்ட்ஸோடு இருக்கவங்க வந்து ட்ரான்ஸ் ஃபேட்டுன்னு சொல்லக்கூடிய, அதாவது இந்த ஃப்ரைடு ஐட்டம்ஸ், ப்ராசஸ்டான ஐட்டம்ஸ், பிவரேஜஸ், நிறைய பெப்சி, கொக்கோகோலா, இது மாதிரியான சுகர் கண்டென்ட் அதிகமாக இருக்கக்கூடிய விஷயங்களை வந்து முதல்ல ஸ்கிப் பண்ணணும். ஹெல்த்தி ஃபேட் எடுத்துக்கலாம். ஹெல்த்தி ஃபேட் எதில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கீ.
அதாவது வெண்ணெய் வாங்கி நம்ம வீட்லேயே நம்ம நெய்யாக காசி அந்த நெய்யை வந்து ஒவ்வொரு தடவையும் நம்ம யூஸ் பண்ணும்போது அதை மெல்ட் பண்ணி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது வந்து நமக்கு ஒரு ஹெல்த்தி ஃபேட்டாக இருக்கும். நெய்யை வந்து உருக்கி தான் நம்ம சாப்பிடணும். நெய் சரி ஆல்ரெடி அது கொஞ்சம் லிக்விடாக தானே இருக்குன்னு அதை அப்படியே நம்ம சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா அதுவுமே நமக்கு ட்ரான்ஸ் ஃபேட்டாவோ இல்லை பேட் கொலஸ்ட்ராலாவோ போய் சேர்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ எப்போவுமே கீயை வந்து நீங்கள் ஹீட் பண்ணி அதை நீங்கள் வந்து டைரெக்டாகவும் எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லை நீங்கள் சாப்பிட்ற எந்த டயட்லையும் எடுத்துக்கிட்டாலும் சரி. அதே மாதிரி எல்லா நட்ஸ், பீனட் பட்டர் எடுத்துக்கலாம், ஆல்மண்ட்ஸ் எடுத்துக்கலாம், கேஷ்யூஸ் எடுத்துக்கலாம். இதெல்லாம் வந்து நம்மளுடைய ஹெல்த்தி ஃபேட். ஸோ ட்ரான்ஸ் ஃபேட்டை விட்டுட்டு ஹெல்த்தி ஃபேட் எடுத்துக்கணும். அதே மாதிரி கார்போஹைட்ரேட்ஸை ஸ்கிப் பண்ணிவிட்டு காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட்ஸ், அவல், பொரி, அதே மாதிரி பாப்கார்ன் மாதிரி ஒரு பெஸ்ட்டு ஸ்நாக். இந்த ஸ்நாக்ஸ்லேயே வந்து பெஸ்ட் எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா பாப்கார்ன். ஸோ பாப்கார்ன், அவல், பொரி இது மாதிரியான விஷயங்களை வந்து சாப்பாடுக்கு பதிலாக, அதாவது கார்போஹைட்ரேட்ஸுக்கு பதிலாக இந்த மாதிரியான கார்போஹைட்ரேட்ஸை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப பெனிஃபிஷியலாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரோட்டீன் அப்படின்னாலே அனிமல் ப்ரோட்டீன் தான். முட்டை தான் சாப்பிடணும், மீன் தான், கறி தான் சாப்பிடணும். ஸோ அதில் தான் ப்ரோட்டீன் கண்டென்ட் அதிகமாக இருக்குன்றது நமக்கு ஒரு ராங்கான கான்செப்ட். பிளான்ட் பேஸ்ட் டயட்லேயுமே நிறைய ப்ரோட்டீன்ஸ் இருக்குது. நம்ம சாதாரணமாக வீட்டிலேயே கிடைக்கக்கூடிய சுண்டல், அந்த கருப்பு சுண்டல், அந்த மூக்கடலையாக இருந்தாலும் சரி, இல்லை வெள்ளை மூக்கடலையாக இருந்தாலும் சரி, அதில் நம்ம சுண்டல் பண்ணி சாப்பிட்லாம். இல்லை எனிதிங் லைக் குழம்பு ஃபார்மேட்டில் உங்களுக்கு எப்படி தோணும். இல்லை ஈவன் இன்னும் வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கருப்பு சுண்டலை வந்து நல்லா ஒரு 8 to 12 hours ஊற வச்சுட்டு அந்த வாட்டரை வந்து நல்லா டிஸ்கார்ட் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணி அந்த ஜஸ்ட்டு சோப்டு மூக்கடலை மட்டும் சாப்பிட்டுக்கிட்டு வந்தாங்கன்னா கூட நிறைய வெயிட் லாஸ் இருக்கும். அட் த சேம் டைம் அயன் கண்டென்ட் அண்ட் ஃபைபர் ரிச் நமக்கு பாடியில் சேர ஆரம்பிக்கும். ஸோ ஃபேட்டை வந்து ஹெல்த்தி ஃபேட்டாக மாற்றணும், அனிமல் ப்ரோட்டீனை வந்து பிளான்ட் ப்ரோட்டீனாக மாற்றணும். ஸோ பிளான்ட் பேஸ்டு ப்ரோட்டீன்ஸ் என்னென்னு நான் சொன்னேன்னா சிக்பீஸ், அதாவது கொண்டக்கடலையில் இருக்குது. அதே மாதிரி எல்லா ஆள்வள்ளி கிழங்கு, சக்கரவள்ளி கிழங்குலையும் உங்களுக்கு நிறைய ப்ரோட்டீன்ஸ் கிடைக்கும். நட்ஸ் அண்ட் சீட்ஸில் உங்களுக்கு ப்ரோட்டீன்ஸ் கிடைக்கும். அது மாதிரி நீங்கள் ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்த விஷயம் கார்போஹைட்ரேட்ஸை வந்து காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட்ஸாக மாற்றணும். அதுக்கடுத்த விஷயம் என்ன ஆட் பண்ணிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்ச்சத்து உள்ள பொருட்கள் லைக் வந்து நம்ம வந்து ஓட்ஸ் எடுத்துக்கலாம், இல்லை வந்து அவரைக்காய், பீன்ஸ் இது மாதிரி நார்ச்சத்து உள்ள பொருட்கள் லைக் பப்பாயா, பைனாப்பிள் இது மாதிரியான பழங்களை வந்து நம்மளுடைய டயட்டில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இன்ஃபர்டிலிட்டிக்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். அதுக்கடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா எக்ஸசைஸ். கண்டிப்பாக வந்து அது வந்து அவங்களுக்கு இன்ஃபர்டிலிட்டி இஷ்யூஸ் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி கண்டிப்பாக நமக்கு ஒரு உடல் பயிற்சி வேண்டும். சாப்பிட்டதுக்கப்புறம் ஜென்ரலி பிசிஓடி இருக்குது அப்படின்னா சாப்பிட்டதுக்கப்புறமா ஒரு 5-10 minutes நீங்கள் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு கண்டிப்பாக ஒரு 20 minutes பிரிஸ்க் வாக் பண்ணிங்க அப்படின்னா அந்த குளுக்கோஸோடைய என்ன சொல்கிறது நம்ம பாடியிலே அதை டெபாசிட் ஆகாமல் அந்த கேலோரிஸ் எல்லாமே பேர்ன் அவுட் ஆகிடும். ஸோ யூ ஃபீல் மச் மோர் ஆக்டிவ். ஏன்னா ஜென்ரலாகவே ஒரு ஹைப்போதைராய்டிசம் பேஷண்ட் எடுத்துக்கோங்க, இல்லை ஒரு பிசிஓஎஸ் எடுத்துக்கோங்க, பாடியில் வந்து ஒரு ஜென்ரல் ஒரு ஃபெட்டிக் அண்ட் டயர்ட்னஸ் இருக்கும். அது ஏன்னா ஹை அமௌண்ட் ஆஃப் குளுக்கோஸ் வந்து நம்மளுடைய பிளட் சுகர்ஸில் இருந்துக்கிட்டே இருக்கிறதுனால நம்மளுடைய எனர்ஜியெல்லாம் ட்ரெயின் ஆகிற மாதிரியே இருக்கும். ஸோ அது மாதிரி இருக்கிறவங்க சாப்பிட்டதுக்கு அப்புறமா பிரிஸ்க் வாக் பண்ணாங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், அந்த பயம் அந்த ஸ்ட்ரெஸ்ஸிலேருந்து வெளியில் வர்றதுக்கு நமக்கு எப்போவுமே சொல்கிற ஒரே தீர்வு யோகா அண்ட் மெடிடேஷன் தான். அதாவது ஹார்மோனல் இம்பேலன்ஸுக்குன்னு லேடிஸ்க்கு சில இன்வெர்டட் போஸ்டர்ஸ் இருக்குது, அதே மாதிரி மேலுக்குன்னு சில ஆசனங்கள்ஸ் இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா குறிப்பாக விபரீத கரணி அப்படின்ற ஒரு ஆசனமும் சர்வங்காசனம் அப்படின்ற ஒரு ஆசனம் வந்து நம்ம பண்ணும்போது நம்மளுடைய தைராய்டு கிளான்ஸ் வந்து ஆக்டிவேட் ஆகும். ஸோ நமக்கு உடம்புல இருக்கக்கூடிய எல்லா ஆர்கன்ஸுமே இன்டர் கனெக்டட் தான். ஸோ தைராய்டு வந்து நம்மளோட யுட்ரஸோட இன்டர் கனெக்டட் ஆகும், பிரெஸ்ட்டோட இன்டர் கனெக்டட் ஆகும், ஈவன் நம்மளோட ஜெனிட்டல் பார்ட்ஸோட இன்டர் கனெக்ட் ஆகும். ஸோ அதோடைய ஹார்மோனுடைய ப்ரொடக்ஷன் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஆர்கன்ஸ் எல்லாம் நமக்கு ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு. ஸோ அதனால் ALM ஆயுஷில் எக்ஸ்க்ளூசிவாக வந்து இன்ஃபர்டிலிட்டிக்கு வந்து யோகா தெரப்பி, அக்யூபஞ்சர், அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கான டயட் சார்ட்ஸ், ஹெர்பல் சப்ளிமெண்ட்ஸ், அது மட்டும் இல்லாமல் நிறைய ஹைட்ரோதெரப்பி ட்ரீட்மெண்ட்ஸ் லைக் கோல் நெக் பேக், அதே மாதிரி அப்டாமினல் பேக், இது மாதிரியான பல விஷயங்கள் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நீங்கள் ALM ஆயுஷை வந்து அணுகி இன்ஃபர்டிலிட்டி வந்து ஒன்றுமே இல்லை, அதை நம்ம இயற்கையாகவே நம்ம அதை முறியடிப்போம். வேறொரு மருத்துவ தகவலோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.